ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் வீட்டில் வந்து புதுசாக ஒரு ஓடிஜி வாங்கினோம். அது அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டுலாம் வந்து ஒரு மைக்ரோ ஓவன் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணாமையே விட்டு அது ரிப்பேர் ஆகிடுச்சு. ஏன்னு தெரியல. நான் வந்து ஆசையாக அன்றைக்கி தான் ப்ரௌனி பண்ணலான்னு சொல்லிட்டு பேட்டரிலாம் ரெடி பண்ணி ஊற்றி ஆன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோ ஓவன் வந்து ஒர்க்கே ஆகலை. நாங்களும் வந்து ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் ஆளை கூப்பிட்டு வந்து பார்த்தோம். அப்போது ஒன்றும் சரி வரல. நாங்கள் வந்து ஃப்ளாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம். போன பக்கம் இந்த ஓடிஜி பார்த்தோம். பார்க்குறக்கே நல்லா க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. ஸோ நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். 7500 வந்துச்சு. பழைய ஓவனையும் கொடுத்துட்டு தான் இது வாங்கினோம். நிறையா கம்பியெல்லாம் வச்சுருந்தாங்க. சிக்கனை வந்து இந்த மாதிரி கம்பியில் குத்தி நல்லா தந்தூரி பண்ணலாம். ஸோ ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி தந்தூரி பண்ணி சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கணும்னு சொல்லிட்டு மேலே இமேஜ்லேயே காட்டியிருக்காங்க. ஸோ நான் சிக்கன் வந்து தந்தூரி பண்ணி சாப்பிட்டேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. எவ்வளோ டெம்பரேச்சர் வச்சேன், எவ்வளோ டைமர் வச்சேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.